உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, நீங்க இப்ப என் கண்ணுக்கு தெரியலனாலும் நீங்க எங்கதான் இருக்கீங்கன்றதை என்னால உணர முடியுது. நான் பக்கத்திலேயே தான் இருக்கேன் சுடர். இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அக்கா, எனக்கு ஸ்வேதாவோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது உண்மையா அவங்க உங்க தங்கச்சி தானே சந்தேகம் வருது. இல்ல சுடர், அவ என் தங்கச்சியே கிடையாது. உன்னோட சந்தேகம் கரெக்ட் தான். உனக்கும் அப்பாக்கும் சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிய ஏமாத்தி வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்க அந்த ஏமாத்துக்காரி. அவளை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு வெளியே துரத்துங்க. சாரதம்மா எழுதின லெட்டரையும் அதோட அவங்க டைரியில வச்சிருந்த ஸ்வேதாவோட போட்டோவையும் பார்க்கும்போது 100% ஸ்வேதா தான் உங்க தங்கச்சியா இருக்கும்னு தோணுது. இல்ல, ஆனா உங்கள மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு இவ்ளோ மோசமான ஒரு தங்கச்சி இப்படி இருப்பாங்களான்னு யோசிக்கும் போதுதான் கொஞ்சம் இடிக்குது. அஞ்சலி அவளை பத்தி சொல்லும் போது கூட நான் அத பெருசா எடுத்துக்கலக்கா. ஆனா ஸ்வேதாவோட நடவடிக்கை எல்லாம் ஒவ்வொன்னா பார்க்கும்போது எனக்கே அந்த சந்தேகம் வருது. நீங்க தாங்க இதை தெளிவுபடுத்தணும். அதான் சுடர், நானும் சொல்றேன். ஸ்வேதா என்னோட தங்கச்சியே இல்ல, நீதான் என்னோட தங்கச்சி. உனக்கு தான் நியாயப்படி என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து சேரணும். அவ அந்த மனோகர் ஏற்பாடு பண்ண ஒரு ஃபேக்கான ஆளு. அவளை யாரும் நம்பாதீங்க. எனக்கு இத வேற யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியலக்கா. அதான் உங்க முன்னாடி வந்து நின்னுட்டேன். எனக்கு ஸ்வேதா தான் உங்க தங்கச்சியான்னு இப்பவே தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு வழியில எனக்கு அது தெரியப்படுத்துங்கக்கா. அப்பதான் நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அவ என் தங்கச்சி இல்லன்னு நான் இதோட 100 தடவைக்கு மேல உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா உனக்கு தான் அது கேட்க மாட்டேங்குது. நான் எப்படி அதை உனக்கு தெரியப்படுத்துவேன்? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே. பிளீஸ்கா, எனக்கு இப்பவே நீங்க அதை தெரியப்படுத்துங்க. ஒரு ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தா கூட போதும், நான் அதை வச்சு புரிஞ்சுக்கிறேன். நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு உண்மை என்னன்னு சொல்லுங்கக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ண சுடர், என்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அக்கா ப்ளீஸ் சொல்லுங்கக்கா. அவ என் தங்கச்சியா இல்லையானா இப்பவே நான் உனக்கு தெரியப்படுத்துறேன் சுடர். எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்வேதா உங்க தங்கச்சி இல்லன்னு நீங்க எனக்கு காமிச்சிட்டீங்க. இது போதும்க்கா எனக்கு. அப்படின்னா உங்களோட உண்மையான தங்கச்சிக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிய ஆட்டிய போடுறதுக்கு தான் அந்த கேரக்டர் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவ யாரு, எப்படி இங்க வந்தான்னு எல்லா டீட்டெயிலும் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்க்கா. நான் கேட்டதும் உண்மையை உடனே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எப்படியோ உன் ஒருத்திக்காகவாவது உண்மை புரிஞ்சிருச்சு. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு சுடர். இனிமே நான் பயப்பட தேவையில்லை, நீ பாத்துப்ப. அம்மா, வக்கீல் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ரீச் ஆயிடுவாரு. சரிப்பா. அவர் வந்ததுமே ரொம்ப டிலே பண்ணாம இந்துவோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே
ஸ்வேதாவோட பேர்ல உடனே மாத்தி எழுதிடலாம்ல? ம் நேரம்லாம் நல்லா தானே இருக்கு? நல்லதான்ப்பா இருக்கு. Okay. இன்னைக்கு 7 to 9 நல்ல நேரம் தான். அதுக்குள்ள பத்திரத்தை ஸ்வேதா பேர்ல மாத்தி எழுதிடணும். தட்ஸ் குட் மா. ம். எப்படியோ நான் நினைச்சது இன்னைக்கு நடக்க போகுது. வக்கீல் வீட்டுக்கு வந்ததும் இந்துவோட ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் உன் பேருக்கு மாத்தி எழுதிருவாங்க. ஹா, இவ்ளோ சீக்கிரம் என்னோட பிளான் சக்சஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஸ்வேதா. நானும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். முதல்ல சொத்து என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. ராமையா, சொல்லுங்கம்மா. எனக்கு என்னமோ இந்து அக்காவோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் இன்னைக்கே ஸ்வேதா பேர்ல மாத்தி எழுத வேண்டாம்னு தோணுது. நான் சொன்னா அவரு கண்டிப்பா கேட்க மாட்டாரு. நீங்க சொல்லி பாக்குறீங்களா? ஐயோ, நான் சொன்னா மட்டும் எழிலையா எப்படிம்மா கேட்பாரு? நேத்து நடந்த பிரச்சனைக்கே அவர் எவ்வளவு கோவப்பட்டாரு பாத்தீங்களே. அதனால இத பத்திலாம் நான் எதுவும் பேச முடியாதுமா. ஆமா, நீங்க ஏமா இன்னைக்கு பத்திரத்தை எழுத வேணாம்னு சொல்றீங்க? ஸ்வேதா தான் உண்மையிலேயே இந்து அக்காவோட தங்கச்சி தானான்னு ஒரு டவுட்டா இருக்கு ராமையா. அவளோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இவ எப்படி இந்து அக்காவோட தங்கச்சியா இருப்பான்னு தோணுது. எனக்கு கூட அந்த சந்தேகம் லேசா இருக்குமா. ஏன்னா இந்துமாவோட தங்கமான குணத்துக்கும் இந்த திமிரு பிடிச்ச ஸ்வேதா குணத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுமா. அப்படி இருக்கும்போது ஸ்வேதா எப்படி இந்துமாவோட தங்கச்சியா இருக்க முடியும்? ம், ஆனா நாம இப்ப இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. எழிலையாவுக்கு தான் புரியணும். என்ன பண்றது, இங்க நடக்கிறதெல்லாம் நம்மளால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்தம்மாவோட சொத்தெல்லாம் அந்த ஸ்வேதா கைக்கு போகணும்னு விதி இருந்தா யாராலையும் மாத்த முடியாதுமா. சரிம்மா, வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். போலாம். ம். எழில், டைம் ஆயிட்டே இருக்குப்பா. ஆ. இன்னும் வக்கீல ஆளை காணோம். எங்க இருக்காருன்னு கேளு. ஓகேமா, நான் கால் பண்ணி கேக்குறேன். இல்லையில் சார், நான் வந்துட்டேன். கால் பண்ணாதீங்க. குட் குட். வர வழியில ஹெவி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நோ ப்ராப்ளம் சார். சரி, ஆரம்பிச்சிடலாமா? உடனே ஆரம்பிச்சலாமா? வாங்க. படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ. என்னோட தங்கச்சிக்கும் அப்பாக்கும் எழுதி கொடுத்த உயில இப்ப ஏதோ ஒரு ஃப்ராடு பேர்ல மாத்தி எழுத போறாரே. ஏங்க, அந்த ஸ்வேதா என்னோட தங்கச்சி இல்லங்க. சுடர் தான் என்னோட தங்கச்சி. சுப்பிரமணி தான் என்னோட அப்பா. அந்த மனோஹரி உங்களை பிளான் பண்ணி ஏமாத்த பாக்குறாங்க. ஐயோ, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.